கணேசாய நமகா. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமான எண்ணங்களை கொண்டவர்கள். இவர்கள் அறிவியல், வேதாந்தம் இதில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். இவர்களுக்கு நன்மை செய்யும் எண்ணம் இயற்கையாகவே உண்டு. எண்ணமானது இவர்களுக்கு சீக்கிரம் வரும். இந்த மேஷம் என்பது பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கும். இந்த வீட்டினுடைய ராசிக்குள்ள அதிபதி கிரகம் செவ்வாய் ஆவார். இயற்கையிலேயே செவ்வாய் என்ற அங்காரக பெருமான், குஜன் என்பவர் முருகப்பெருமான் கடவுளை குறிக்கும். இவர் துணிச்சல் மிக்கவர். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், வீரம் நிறைந்து காணப்படும். பல வகையிலும் நிர்வாகம் செய்வதில் திறமைசாலியாக காணப்படுவார்கள். கெட்டிக்காரர்கள். சாதாரண மனிதனாக இருந்தாலும் இவருடைய உடல் கிரகம் கெட்டியான சரீரம் கொண்டது. இந்த செவ்வாய் கிரகம் அவருடைய வீடான மேஷத்தில் இருந்தால் ஆட்சியும், அதே விருச்சக ராசி என்று சொல்லக்கூடிய அவருடைய வீடு தான் அது பெண் ராசி. அங்கு செவ்வாய் கிரகம் இருப்பதால் அந்த பெண்ணாக இருந்தாலும் சற்று வீரமே காணப்படும். இந்த செவ்வாய் கிரகம் மகர ராசி சனி வீட்டில் உச்சம் பெறுகிறார். மகரத்தில் உச்சமும் கடகராசியில் நீச்சமும் அடைகிறார். உச்சம் பெறும் செவ்வாய் அந்த அதிபதியானவர், அதாவது இந்த ஜாதகர் நல்ல பலனை அதிக அளவு செவ்வாய் கிரகத்தின் மூலம் பெறக்கூடியவர். அதே செவ்வாய் கிரகம் கடகராசியில் நீச்சம் பெறுவதால் சொற்ப பலன் தருவார். ஆனால் சுபகிரகம் கடகராசியில் உள்ள செவ்வாய் கிரகத்தை பார்த்தால் நல்ல பலனை விளையும். பொதுவாக செவ்வாய் கிரகம் ஆட்சி பெற்ற மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், வீரம் உள்ளவர்கள், நிர்வாகத் திறமை கொண்டவர்கள். இவர்களிடம் காணப்படுவது முரட்டுத்தனம் மேலோங்கும், பிடிவாதம் இருக்கும். திடீரென்று வெடுக்கும் பேசுவார். அதே சமயம் உடனே சாந்தமாகி விடுவார். இவருடைய செயல்பாடுகள் செய்வதை யாரேனும் கிளறிவிட்டால் சற்று முரட்டுத்தனம் அதிகரிக்கும், ஆக்ரோஷம் ஏற்படும். இவர் கட்டுப்படுத்தி தெளிவான போக்கு ஏற்பட்டால் நிறைந்த பலன் இவர்களால் அடையக்கூடும். இப்படி சிறப்பு பெற்ற மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் நேர்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். அதே சமயம் கை கட்டி ஒருவருக்கு பணிந்து நடக்க மாட்டார்கள். என்று பார்க்கும்போது மேஷ லக்னம் அற்புதமாக தெரிகிறது. இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நவகிரகங்களில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி குரு வீடு. அந்த குருவானவர் பாக்கியாதிபதியாக வருவதால் இந்த மேஷ லக்னத்துக்கு குரு அதிக அளவு நன்மை தருவார். மேலும் அதே குரு 12ஆம் இடம் மோட்சஸ்தானமாக விளங்குது. அதனால் குரு மேஷ லக்னத்துக்கு நன்மை தருவதில் முன் வருவார். அடுத்தது, இந்த லக்னத்துக்கு சூரிய பகவான் வெகு சிறப்பானவர். சிம்ம ராசிக்குள்ள சூரியன் அந்த மேஷத்தில் பிறந்த ராசியிலேயே உச்சம் பெறுகிறார். இந்த சூரியன் மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இருப்பாரேயானால் அந்த சூரியன் என்ற அரசு கிரகம், சூரியன் என்ற தகப்பன், அதிலும் ஆரணி மாதத்தில் இவர் பிறந்துவிட்டால் இவரை அசைக்க முடியாது என்று சூரியனுடைய பலம் மேஷத்திலே அவர் லக்னத்திலே உச்சமாகவும் சிம்மத்திலே ஆட்சி பெற்றதாகவும் அமைவதால் சூரியனும் குருவும் வெகு சிறப்பானவர்கள். சூரிய பகவான் நல்ல இடங்களில் அமைந்தால் வெகுதனம், பெரும்பொருள் சேர்க்கை, அரசு ஆதரவு அத்தனையும் கிடைக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு ஜோதிட விதி சொல்வது எது என்றால், மேஷம் என்பது சரராசி லக்னமாக வருவதால் சரராசி லக்னத்தில் பிறந்தவருக்கு அந்த இடத்திலிருந்து எண்ணி வரும் 11ஆம் வீடு பாதகம் தரும்
வீடாக அமைவது. அது 11ஆம் இடம் கும்ப ராசியாக வருகிறது. அது சனி பகவான் வீடு. சனி பகவான் மேஷ லக்னத்தில் பிறந்த செவ்வாய்க்கு இயற்கையான பகைவர் கூட. இயற்கையான பகைவராக இருந்தாலும் கூட சர லக்னமாக இருந்து பிறந்ததால் 11ஆம் வீட்டு அதிபதி நன்மை செய்வதில் முன் வரமாட்டார். சனியால் தொல்லைகள் அடைய நேரிடும். சனி 3, 6, 11 வருது. அதில் இருந்தாலும் 3ஆம் இடம் வெகு சிறப்பு, 6ஆம் இடம் சிறப்பு சனிக்கு. அதனால் சனி நன்மை அவர் அமையும் இடத்தை பொறுத்து நன்மைகளை தருவார். புதன் 3, 6 வீடு அந்த வீட்டுக்கு அதிபதியாவதால் மேஷ லக்னத்துக்கு புதன் அவ்வளவு நல்லவன் இல்லை. சுக்கிரன் நன்மை தராது. சுக்கிரன் குடும்பாதிபதி தான் மேஷத்துக்கு. அதே மனைவி ஸ்தானத்துக்குரிய கிரகம். அதனால் ஓரளவு பலனை தான் சுக்கிரனால் எதிர்பார்க்கலாம். திறமை மிக்கவர், நிர்வாகம் செய்வார். வெகு கோபம் வரும். உடனே சாந்தம் ஏற்படும். நேர்மை உண்மை பெற்று நேர் வழியில் நடப்பவர். பணிந்து செல்வது இவரால் இயலாத காரியம். இவருடைய முரட்டுத்தனத்தையும் ஆக்ரோஷத்தையும் கால நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை கேற்ப தெளிவுபடுத்தி அவர் அதன்படி சென்றால் நல்ல பலன் அதிகம் பெறுவார். பொதுவாக மேஷ லக்னம் காலதேவனுடைய சிரசு என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஆண்மை பலம், உடல் பலம், ஆற்றல் பலம், செயல்பாடு, துணிச்சல், வீரம் அத்தனையும் பொருந்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபர் மேஷ லக்னத்தில் பிறந்தவர். பொது பலன். அடுத்தது, லக்ன ரீதியாக ஒரு பெண் சுகமடைய வேண்டும் என்றால் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஆண் ஜாதகத்தில் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், பெண் ஜாதகத்தில் சுகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அந்த ஆண் ஜாதக கர்மாதிபதி அமைந்துவிட்டால் ஆண் செய்யும் அணிவிடை பணிவிடை பெண்ணுக்கு அதிக சுகத்தை ஏற்படுத்திவிடும். அதே சமயம் பெண் ஜாதகத்தில் உள்ள பாக்கியம் ஆண் ஜாதக கர்மாதிபதி இடத்தில் அமைந்துவிட்டால் இந்த கணவன் மனைவி சேர்க்கை வாழ்நாள் முழுவதும் ருசிக்கும், இன்பமாக இருக்கும், இணைந்து சேர்ந்து வாழ்வார்கள். இது பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய சுகம். ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் என்ற நிலை எப்பொழுது ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இப்பொழுது லக்னப்படி கணவனோ மனைவியோ அது 7ஆம் இடமாக இருந்து அந்த வீட்டு கிரகம் சுக்கிரனோடு சேர்ந்து காணப்பட்டு சனி பகவான் குடும்பத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பாரேயானால் அந்த ஜாதகத்தில் முதல் மனைவி விலகி விடுவாள். 2வது மனைவி சேர்க்கை ஏற்படும். அந்த 2வது மனைவி மூலமும் இல்லறம் திருப்தியாக நடக்காது. எனவே பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஆண் கர்மாதிபதியே கிரகத்தை பெண் ஜாதகத்தில் இருக்கிறதா 4ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் பார்க்க வேண்டும். அதேபோல் பெண்ணினுடைய பாக்கியஸ்தான கிரகம் ஆண் ஜாதகத்தில் கர்மஸ்தானத்தில் இருந்து விட்டால் இந்த ஜோடியை கணவன் மனைவியை வாழ்நாள் முழுவதும் இன்ப சுகமாக ருசித்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படும். இது ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமான கட்டம் இதை பார்ப்பாங்க. அதை தவிர ரச்சு பொருத்தம் என்று சொல்லப்படுகிறது. அது மாங்கல்ய பொருத்தம். அது சில நட்சத்திரங்கள் எதிரிடை இல்லாமல் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒத்து வரக்கூடிய தாராபலன், ராசிபலன், கண பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம்,
தின பொருத்தம், இப்படி சொல்லக்கூடிய 10 வகை பொருத்தங்களை பார்த்து சீர்தூக்கி மாங்கல்ய பொருத்தம் நன்றாக இருக்கிறதா என்று கவனித்து அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து முடிக்கலாம். இவ்வாறு இது அமைகிறது. பொதுவாக மேஷ லக்னம் எப்பொழுதுமே சிறப்பாக தான் இருக்கிறார்கள் என்ற பொது கருத்து ஏற்படும். திறமை, மீண்டும் சொல்கிறேன், ஆற்றல், நிர்வாகம், பல வகை கட்டிகாரத்தனம், உடல் சரீரம், மென்மை அதிகம் காணப்படாது. வீரமும் முரட்டுத்தனமும், ஆனால் காரியங்களில் துணிச்சல் மிக்கவர்கள். ஒரு காரியத்தை செயல்படும் போது அது முடிக்க வேண்டும் என்றால் பல மணி நேரம் கூட அதை காத்திருந்து அந்த செயலை தீர்வு காண்பதில் முன் வருவார்கள். இது மேஷ லக்னத்துக்கே உள்ள குணம். இவ்வாறு சிறப்பு பொருந்திய இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பலன் சொல்லப்படுகிறது. மேலும் இப்பொழுது நடக்கக்கூடிய ஆனி மாதம், இப்போ சித்திரை மாதம் முடிய போகிறது. ஆனி பிறக்கும், ஆடி வரும், மே மாதம், ஜூன் மாதம். இந்த ராசியை சந்திரன் இருந்து ராசியாக கொண்டவர்களுக்கு இப்போ முதல்ல சொன்னது லக்ன பலன், அவங்க பிறந்தது. இப்போ கோச்சாரத்தில் வரும்போது மேஷ ராசியினுடைய நிலைப்பாடு தற்காலம் இந்த மாதம் அடுத்த மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இப்பொழுது மேஷ ராசிக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் பயிற்சியாகி மீன ராசியில் வந்திருக்கிறார். இது விரய சனி என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் நாட்டு சனியில் விரய சனியாக சனி அமர்ந்திருக்கிறார். ஆனி மாதம் இப்போ சித்திரை மாதம் முடிய போகிறது. ஆனி பிறக்கும், ஆடி வரும், மே மாதம், ஜூன் மாதம். இந்த ராசியை சந்திரன் இருந்து ராசியாக கொண்டவர்களுக்கு இப்போ முதல்ல சொன்னது லக்ன பலன், அவங்க பிறந்தது. இப்போ கோச்சாரத்தில் வரும்போது மேஷ ராசியினுடைய நிலைப்பாடு தற்காலம் இந்த மாதம் அடுத்த மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இப்பொழுது மேஷ ராசிக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் பயிற்சியாகி மீன ராசியில் வந்திருக்கிறார். இது விரய சனி என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் நாட்டு சனியில் விரய சனியாக சனி அமர்ந்திருக்கிறார். இவருடைய பொசிப்பு காலம், நடக்கும் காலம் 12ஆம் இடத்தில் ஏற்படும் பலாபலங்கள். தைரியம் சற்று குறைவுபடும், செலவு கொஞ்சம் கூடும். தொழிலில் சொற்ப வருமானம் ஏற்படும். சுகம் குறைந்தது போல் தெரியும். சிறு நஷ்டங்களும் ஏற்படும், அலைச்சல் தரும். அதே சமயம் குரு பகவான் பயிற்சி இப்பொழுது வருவதால் அவர் ராசிப்படி பார்க்கும்போது 3ஆம் இடத்திற்கு வருகிறார். மிதுன ராசி 3ஆம் இடமாக அமைகிறது. அங்கே குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் கோச்சாரத்தில் இருப்பார். அவர் தரும் பலன், சகோதரர்கள் மூலம் மனஸ்தாபம் வரும். இவருடைய உடல் நலம் கவனம் தேவை. உற்சாகம் குறையும். புதன் பகவான் அவர் ஏற்கனவே ராசிக்கு 3 கிரகம் என்பது ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பத்தில் வந்திருப்பது. பொதுவாக 2ல் புதன் வருவது சிறப்பு தரும் பொது கருத்து. அவர் 3 ஆதிபத்தியம் பெற்றதால் சிறிது லாபம் மற்றும் தனத்துக்கு முன் வருவார். புதனால் அவ்வளவு சிரமம் தராது. அதே சமயம் கலத்திரக்காரன் சுக்கிர பகவான் மீனராசி 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் இவருக்கு லாபத்தை தருவார். அதே நேரம்
குரு பகவான் மனைவி ஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும், சந்தோஷித்திருப்பார்கள். குரு பகவான் 3லிருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆன்றோர், பெரியோர், சாதுக்கள், மகரிஷிகள், மகான்கள் மூலம் இவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இவ்வாறு 3இல் வந்த குரு பார்க்கும் இடத்தை பலன் அதிகரிப்பார். அமர்ந்த இடம் 3இல் குரு. ஒரு காலத்தில் 3இல் குரு வந்தபோது துரியோதன பூண்டு அழிவு ஏற்பட்டது. 8இல் வரும்போது வாலி பட்டமிழப்பான். பொதுவாக குரு 2, 5, 7, 9 ஆகிய இடங்களில் அவர் பயிற்சியாகி வரும் காலகட்டம் அற்புதமான பலனை தர முன் வருவார். சனியால் ஏற்படும் கஷ்டங்களும் சுகத்தை பெற, கஷ்டங்கள் நீங்கவும் சுகத்தை அடையவும் சனி பகவானுக்கு நாம் செய்ய வேண்டிய, மேஷ லக்னத்தில் பிறந்தவர், மேஷ ராசியில் பிறந்தவர் செய்ய வேண்டிய சனி பிரீதி என்னவென்றால், பெருசாக ஒன்றும் அதிகம் சனி பகவானுக்கு செய்ய வேணாம். எறும்புகளுக்கு உணவிட்டால் அதுவே ஈஸ்வரனால் ஸ்தாபிக்கப்பட்ட எத்தனை உயிர் ஜீவராசிகளிலும் அவரே வியாபித்திருக்கிறார். எனவே இந்த ஒரு பரிகாரம் மிக நிறைவானது. அனுபவத்தில் ரொம்ப பேர் இதை செய்து நல்ல பலனை அடைந்திருக்கிறார்கள். பெரிய பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஒரு கதை உண்டு. ராவண சனியை சிறையில் அடைத்த பொழுது வெளியே வர முடியாத கஷ்டப்படும் காலத்தில் அனுமார், ஸ்ரீ ராம பக்தர் அனுமார் அவரிடம் சென்று சனி பகவானை வெளியிலே மீட்டு கொண்டு வந்தார். அப்பொழுது சனி மனம் சந்தோஷம் அடைந்து அப்பொழுது அனுமானிடம் சொன்னாராம், சனி பகவான், தங்களை வணங்கும் எந்த ஒரு பக்தனும் அப்படிப்பட்டவர்களை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், சனி என்னால் வரும் தொல்லை அவர்களுக்கு தரமாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தாராம் அனுமனுக்கு. எனவே 7ஆம் நாட்டு சனி விரய சனியாக நடக்குது. அதனால் மேஷராசியில் பிறந்தவங்க ஸ்ரீ அனுமான் பூஜை செய்யலாம், அனுமன் வழிபாடு பண்ணலாம். ராமபக்தன் அனுமானை போற்றி வணங்குங்க, ஸ்ரீராமனை வணங்குங்க. அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். எறும்புகளுக்கு அரிசி மாவு விடுவதை கண்டிப்பாக செய்யவும். அதனுடைய பலன் ஈஸ்வரன் அந்த எறும்புக்குள்ளேயும் ஆத்மாவாக இருந்து நடத்துகிறார். எனவே ஈஸ்வரன் கொடுத்த படி என்று நினைத்து நாம் அந்த எறும்புகளுக்கு உணவிட்டால் மன நிறைவு பெறும், சாந்தமடையும், கெடுபலன் குறைந்து நல்ல பலனை சனி தருவார். இவ்வாறு கோச்சார பலனில் சுக்கிரன் 12ஆம் ராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் பலன் லாபத்தை குறையும். 2லே புதன் சிறு லாபத்தை கொடுத்து 3ல் இருக்கிற குரு சகோதர மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பது மனைவி கணவன் மகிழ்ச்சி அதிகரிக்கும். 11ஆம் இடத்தை பார்ப்பது ஆற்றோர் பெரியவர்களால் சகாயம் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும், மகான்களை வணங்கலாம், சிவாலயம் செல்லலாம். இதெல்லாம் ஆன்மீகத்தில் இறை வழிபாடு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நாம் செய்து நல்ல பேர்களை அடையலாம். பொதுவாக இந்த நடக்கும் இந்த மே மாதம், ஜூன் மாதம் செலவுகள் கட்டுப்படும், பொருள் கிடைக்கும், தொழில் ஓரளவு தான் சொற்ப லாபம் கிடைக்கும். இருந்தாலும் எது கிடைக்குமோ அதை ஏற்று நாம் நடக்கும் பாதையை சரியாக சென்றால் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம் என்று கூறி முடிக்கிறேன்.